கடும் வெயிலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பாசைகள் ஒன்றும் மாறுது. நாங்கள் இப்போ எங்கேயும் போனிஷன்லா நாச்சிக்குடால் அமைஞ்சிருச்சிய எங்களோட அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலைக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு கொண்டு இருக்கோம். நான் நடந்து போகிற ஏரியா இப்படி தான். திஸ் சைட் காடு, திஸ் சைட் ஃபாரஸ்ட், திஸ் சைட் பீப்புள். ஓகே யா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கிருபையும் என்னிடம் நிறைவாகவே உண்டாகட்டும். இன்றைய தினம் இன்றைக்கு 32வது நாள் பயணம் ஆரம்பமாகிய அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் ஆரம்பமாக போகிற டைம் 9 மணி. நாங்கள் இப்படி நேரம் ஸ்கூலுக்கு போய்ட்டு ஸ்கூல் பிள்ளைகளை சந்திச்சுட்டு அப்படிங்கிற பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் இன்றைக்கு போகிறதுக்கு இருந்துச்சு. 20 to 25 கிலோமீட்டர்ஸ். அது போய்த்து அங்கே தங்கிட்டு நாளைக்கு தான் இன்ஷா அல்லாஹ் மன்னாரை நோக்கின பயணம் நாங்கள் போகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒரு வீடியோ பதிவு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஷோமி தி வியூ யூடியூப் சேனல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமி தி வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் இப்போ எங்கேயும் போனிஷன்லா நாச்சிக்குடால் அமைஞ்சிருச்சிய எங்களோட அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலைக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு கொண்டு இருக்கிறது. அது ஸ்கூல் என்ன செய்திகள்? என்ன செய்திகள்? சும்மா இருக்கு தானே. உங்களோட ஊரில் மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கு? பாய்ஸ் மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கு உங்களோட ஸ்கூலில், உங்களோட ஊரில்? எத்தனைக்கு மேலே? 50க்கு மேலே. சரியான இது. உங்களோட ஸ்கூல்ல எல்லாம் எத்தனை பேர் இருக்கு? 380. மேலே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். இப்போ உங்களோட இந்த ஊர் இருச்சு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு கிராமமே. கேளுடா. இப்போ இந்த ஊருக்கு வெளியால் இருந்து சேவைகள் வாரதை விட உள்ளுக்கு இருந்து நாங்களே வளர்ச்சி கண்டுச்சுன்னா அவங்களோட ஊர் டெவலப் ஆகுமே. அப்போ வெளியிலிருந்து ஒரு டீச்சர், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர் வாரத்தை உங்களோட ஊருக்குள்ளே இருந்து நீங்களே படிச்சுன்னு சொன்னா உங்களோட ஊரில் இருந்தே நாளைக்கு இவ பிரின்சிபலாக ஆயிடும், நாளைக்கு ஸ்கூலில் டாக்டர் ஆயிடும் உங்களோட ஊரில். அப்படி வரதுக்கு ஆசை இல்லையா? ஆசை இருச்சானே. உங்களோட ஊர்கிட்ட உங்களோட பேர் இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா? நாச்சிக்குடான்னு சொல்லி இந்த ஊரோட பேரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு. அப்போ நீங்களே தலைக்கு நல்லா எடுத்து ஒரு இலட்சியம் கொண்டு ஒரு டாக்கெட் ஒன்றை வச்சு இந்த இடத்துக்கு தான் என்னோடய வாழ்க்கை பயணிச்சோணும், நான் இந்த இடத்த தான் போய்த்து சேரணும், இதைத்தான் அடையணும், இந்த துறை குறைஞ்சது நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு, நான் பேசியது விளங்கிய உங்களுக்கு 5 வருஷத்துக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு திட்டமிடல் ஒன்றை செய்யுங்க. இந்த 5 வருஷத்தில் இப்போ நான் கிரேட் 6ல் இருச்சேன்டா கிரேட் 11க்கு வர நேரம் நான் என்ன செஞ்சிருச்சோனும், எந்த ஸ்டெப்புக்கு வந்து நிச்சோணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷத்துல விஷன் ஒன்றை வைங்க. அந்த இடத்துல வந்து அந்த 5 வருஷத்தில் நான் இந்த இடத்துல தான் வந்து இருப்பேன்னு சொல்லி நீங்கள் ஐடியா எடுத்து படிக்கிறேன்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்து ஆவணாலிருந்து 5வது வருஷம் ஆஜலைக்கு ஃபுல்லாகவே படித்து முடிக்கலாம். அப்படி இந்த மாதிரி ஒரு விஷன் ஒன்றை வச்சு அதுக்காக பயணிங்கோ. உங்களுக்கு என்ன சரி கேட்கணும்னு சொல்லி ஐடியா இருச்சா? 3 கேள்வி கேட்கலாம். வெரி குட். என்னத்துக்காக இந்த பயணத்தை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள மாதிரி பருவத்தில் எனக்கும் ஒரு ஆசை ஒன்று இருந்தேன். இந்த முழு இலங்கையும் கரையோரத்தால் நடந்து சுற்றி பார்த்துடணும், வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பயணத்தை சுற்றி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று இருந்தேன். அந்த ஆசைக்காக நான் பயணிச்சு நேரம் நான் ஒன்று யோசனை பண்ண பிள்ளைக நான் இது செய்ததால் என்ன நாட்டுக்கு என்ன சரி கிடைக்கணுமே. இப்போ நீங்கள் ஸ்கூல் வாரதால் உங்களுக்கு கொண்டு கிடைக்கணும், உங்களோட ஸ்கூலுக்கு கொண்டு கிடைச்சோணும், உங்களோட வீட்டுக்கு கொண்டு கிடைச்சோணும், இந்த ஊருக்கு கொண்டு கிடைச்சோணுமே. இல்லாட்டி நாங்கள் வந்து பிரயோசனம் இல்லைன்னு. அப்போ நான் இந்த பயணத்தால் என்ன நாட்டுக்கு எந்தையும் கிடைச்சோணும்னு சொல்லி யோசனை பண்ணினேன். அப்போ அது போகிற நான் யோசனை பண்ணி நான் முடிவு ஒன்று எடுத்தேன். நான் இந்த பயணத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எனக்கு இந்த நாடு ஃபுல்லாகவே ஒரு தனி மனிதன் பயணிக்கையிலும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லியதை இந்த உலகத்துக்கு அறிய செஞ்சதால் உலகத்தில் இருச்சிய
இப்போ வெள்ளைக்காரெல்லாம் மாதிரி இங்கேக்கு சுற்றுலாத்துறையில் சுற்றுலா பயணிகள் எல்லாம். அப்போ அவங்களும் இந்த நாட்டுக்கு வந்தால் எங்களுக்கு இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணி கிடச்சியே. அவங்க இங்கே வந்து இங்கே சாமானெல்லாம் வேங்கி வார போகிறதால எங்களோட நாட்டுக்கு வருமானம் மட்டும் கிடச்சி. அப்போ என்னால் எங்களோட நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலை. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஊருக்காகவும் உங்களோட ஸ்கூலுக்காகவும் உங்களோட சமுதாயத்துக்காக வேண்டியும் நீங்கள் செய்யணும். இன்னொரு கேள்வி, நான் எந்த இடம்? வெரி குட். நான் கல்தரை மாவட்டத்தில் பேருவலையண்டிய ஒரு பிரதேசில் ஒரு ஊரில் இருந்து நான் வந்தேன். லாஸ்ட் கேள்வியா? நான் நடந்து நடந்து வாரது கஷ்டமா இல்லையான்னு சொல்லியா? நாங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கை வச்சால் அதை அடையங்காட்டிலும் கஷ்டங்கள் விளங்காது. அவங்களுக்கும் தான் ஒரு விஷயத்தை இஷ்டப்பட்டுட்டேன்னு சொன்னால் அதில் எந்தளவு கஷ்டம் இருந்தாலும் அது எங்களுக்கு விளங்காது. அப்போ நான் இஷ்டப்பட்டு இந்த பயணத்தை பயணிச்சிய கஷ்டங்கள் இருச்சு, சில விஷயத்தை மறைச்சி கொண்டு சிலது உங்களோட எல்லாத்தையும் துவாக்களோட உங்களோட பிரார்த்தனையில் அல்லாட அருளில் பயணத்தை பெய்து கொண்டு இருக்கு. நானா மகள் இன்றையோட 32வது நாள் ஆரம்பம். இன்னைக்கு 32வது நாள் ஆரம்பம். சரியா மகள்? சந்தோஷமா உங்களை சந்திச்சதுல? என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களோட பாடசாலையை நீங்கள் தரிசிக்கணும்னு விரும்பி இருக்கிறீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய லட்சியம் நிறைவேற வேணும். அதற்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். பாடசாலை சார்பாக நாங்கள் விரும்பி செய்தால் எந்த கஷ்டமும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் விரும்பி படிக்கணும், விரும்பி நல்ல பிள்ளைகளாக வர வேணும் என்று நாங்களும் விரும்புகிறோம், அவரும் விரும்புகிறார். வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே. பிள்ளைகள் அப்படி எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் தெரியுது. என்ன கொஞ்சம் கச்சாம கிட்ட போங்க. நாயகர் வேர்வல நாயகர் நான் ரெடியா? நான் ரெடியா? சத்தம் நான் ரெடியா வரவா அண்ணே நான் இறங்கி வரவா தியக கோசிங்கத்தை சீண்டாதப்பா எந்த துய ரூட்டி மாறாதப்பா நான் அங்கல் வழியா. நான் நடந்து போகிற ஏரி இப்படி தான். திஸ் சைட் காடு, திஸ் சைட் ஃபாரஸ்ட், திஸ் சைட் பீப்புள். ஓகே யா. Today sun is very too much and sun skin putting where to coating. சரியா? ஏலா சும்மா just for fun யா. Don't upset me. இந்த என்ன விஷயம் சொன்னடா ஹண்டா எப்படி இறைவனை வேலையை கண்டா இப்போ தான் வெயில் கூடன்னு சொல்லி சொன்னேன். அதோட மேகம் கொண்ட கொண்டாந்து சூரியனை மறைச்சிட்டேன். இப்போ வெயில் குறைஞ்சிட்டேன். இப்போ இப்படியே ஃபைனாக வைத்து கொண்டு வச்சு இன்னும் ஆமாம் 15 கிலோமீட்டர்கள் எஞ்சி இருக்கின்றது எங்களுடைய பயணம் சென்று அடைவதற்காக. சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா, ஜூலை காட்டில் ஜூபிட்டரில் சந்திப்போமா. யார் அவன்? எங்கிருந்து வர? இப்போ எங்களோட நேர்களுக்காக இவர் பாட்டு ஒன்று பாட போகிறான். பாடுங்க ஐயா, பாடுங்க. அவரோட காது பழகு, காதுல தோடலகு, வாயில சிரிப்பழகு, முகத்துல கண்ணழகு. யாரிவன் 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 ஊரோட நடந்து வரும்.
இது எங்கட இந்த சென்னல்ல 3 வீலா சரியா இது விலை மதிப்பற்றது காரணம் என்னங்கன்னா காலால பிரேக் பிடிக்கணும் பிரேக் பிடிக்கணும் பிரேக் இல்ல டிரைவர் அவர் பார்க்கறதுக்கு அமைதி ஆயிப்பாரு வாயை திறந்தோ வெயில் அடிக்கின்ற காரணத்தினால் பயணத்தை 5 நிமிடங்கள் ஓர் இடத்தில் அமர்ந்து ஆறுதலாக இளைப்பாறை கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் எம்மோடு சகாக்கள் இணைந்து எம்மோடு சென்று பயணிக்கின்றனர். அத்தோடு எமது சங்கத்தின் ஆட்டோ அந்த இடத்தில் நிற்கிறது. டிரைவர் அவர்கள் பானிகமுட்டிகா அவர்களை தின்று கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலிருந்து மன்னாருக்கு 45 கிலோமீட்டர்கள். கடும் வெயிலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பாசைகள் ஒன்றும் மாறுது, என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் புரியவில்லை. கண்ணு கெட்டிய தூரம் வரை ரோடு, திரும்பி பார்த்தா காடு, மேலே பார்த்தா வெயில். எனக்கண்டா ஒன்றும் விளங்கவில்லை. நான் நடந்தா இவங்கெல்லாம் ஓடுகிறார்கள், இவர்கள் நடக்க வேண்டும் என்று பார்த்தால் நான் தவழுகிறேன். இப்படியே போகிறது வாழ்க்கை. இந்த ஊரின் அழகை ரசிப்பதற்கு கூட நேரமில்லை, கண்களை திறப்பதற்குள் முடியவில்லை. ஏனென்றால் அந்தளவு வெயில். இவர் வேகமாக நடந்து வருகிறார். இவருடைய வாகனத்தை அங்கே போட்டுவிட்டு இவர் கன நேரமாக போனை தூக்கி கொண்டு வருகிறார், கண்ணை கசக்குகிறார். இவர் தலையில் ஏதோ பட்டியொன்றை கெட்டி கொண்டு பெரும் போராளி போன்று நடக்கிறார். களத்தரத்தை போட்ட ஆடு போல படபடபட என்று துடிக்கிறார். கேட்டால் டான்ஸ் என்கிறார். ஆனால் அவன் டான்ஸர் தான். ரைட், இப்போ இந்த இடத்துல போட் போட்டுச்சு ஸ்லோவாக போக சொல்லியா? நாங்கள் இப்போ எல்லாரும் ஸ்லோவாக போகிறோம். ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக சட்டத்தை மதியுங்கோ. ரூல்ஸ் மெதுவாக செல்லும். ஐநகா ஸ்டொப் போட்டு ஜக்கா நிச்சயலாம். அண்ணா எங்க பாருங்க தம்பி, கொஞ்சம் கரையாடு. எல்லாரும் இந்த கோவில் தானது பாம்பு வழிகாட்டியர் அந்தோணியர் கோவில். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த கோவிலுக்கு மக்கள் தரிசனத்துக்காக வந்து கொண்டே இருச்சியாம். இந்த ஆலயத்துக்கு இது கிறிஸ்துவ ஆலயம். அதுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர்லேயும் இன்னொரு பெரிய ஒரு கோவில் இருச்சாம். அதோட இப்போ முக்கியமாக இப்போ அதிகமான மக்கள் இந்த ரோட்டில் எங்களுக்கு போகிறத காணிலும். இந்த அதிகமான மக்கள் எங்கே போகணுன்னு சொன்னால் மடு கோவிலுக்கு அவங்க வேண்டி இப்போ ஜஃப்னாலிருந்து இலங்கையில் ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் இருந்து அந்த கோவிலுக்கு வேண்டுதலுக்கு நடந்து வருவார்களாம். எங்களோட மடு கோவிலுக்கு போகிற டீம் ஒன்று எங்களோட வந்து சேர்ந்துருச்சு. இப்போ அவங்களும் உற்சாகமாக வந்து கொண்டு போகிறேன். அவங்களோட பேர் எலெக்ஷன் தனுஜன். இப்போ இவங்களை நான் கேட்க போகிறேன், நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் நடந்து வாரது, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும், இந்த என்ன வேண்டுதல் அப்படி 40 கிலோமீட்டர் நடந்துட்டோம். அது சரி, இன்னொரு 39 கிலோமீட்டர் 39 பேலன்ஸ் இருந்துச்சு. அதனாலே நடக்குது. அது சரி, சும்மா வேண்டுதலை நீங்கள் மனசிலே வச்சுக்கோங்க. அது சரி, சந்தோஷம். இப்போ அவங்களும் எங்களோட சேர்ந்த பயணத்தை வைத்து கொண்டு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே எங்கள் ஆடு ஃபுல்லாக ரோடு இப்படி தான். அதோட என்ன சாக்கள் வந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ இழுப்பக்கடைக்கு வந்துட்டு 2:45 இழுப்பக்கடை வந்துருச்சு. வந்த ஷாக்கெல்லாம் அப்படியே டயர்டில் இருந்து கொண்டு இருந்துச்சு. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் தான் இன்றைக்கி நடந்து வந்தது. இப்போ நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மன்னார் போகணும். நான் அடுத்த விஷயத்தை தொடர்ந்து பேசி இப்போ வந்த டயர்டில் அப்படியே இருந்து கொண்டு இருந்துச்சு. எல்லாம்